हाय फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் ரசகுல்லா இதான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காம Subscribe பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து 1 லிட்டர் ஃபுல் cream பால் எடுத்துர்க்கேன். நம்ம வந்து இத ஃபர்ஸ்ட் காய்ச்சிக்கலாம். பால் வந்து நல்லா சூடாகணும். பால் பாருங்க நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு, பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை சிம்ல வச்சிரணும். இப்போ நான் ஒரு லெமன் எடுத்திருக்கேன். அரை பழம் மட்டும் நம்ம புழிஞ்சு விட்டுறலாம். நெக்ஸ்ட் ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பால் நல்லா திரிஞ்சிருச்சு பாருங்க. இப்பயே பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம அடுப்புல வைக்கலாம். நம்மளுக்கு பால் தெரிஞ்சு பால் தனியா வந்துடும், தண்ணி தனியா வந்துடும். அந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம வடிகட்டணும். இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு பால் திரியணும். இப்போ பால் நல்லா திரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வடிகட்டிடலாம். இந்த மாதிரி வெள்ளை துணி ஒன்று வச்சுக்கணும். நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா நம்ம வடிகட்டிக்கணும். இப்போ என்ன பண்ண போறோம்னா கொஞ்சோண்டு பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம். எதுக்காகனா நம்ம லெமன் புழிஞ்சிருக்கோம்ல, அந்த ஸ்மெல் வரும். அதுக்காக தான் நம்ம வந்து பச்சை தண்ணி இப்போ கலந்துருக்கோம். திரும்பவும் நல்லா டைட்டா நம்ம கட்டிடலாம். கட்டிட்டு இந்த தண்ணி நல்லா வடியணும். இந்த மாதிரி வெள்ளை துணியை வச்சு நம்ம இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். கீழே வந்து நான் ஒரு கைது வச்சிருக்கேன், கரண்டி. வெள்ளிக்கரண்டியில தான் நான் வடிகட்டுறேன். இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் வந்து தண்ணி வந்து நம்ம 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கேஸில் வச்சு நல்லா கரைக்கணும். நீங்கள் சர்க்கரை 1 கப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 3/4 கப் எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து நல்லா கரையணும். நம்மளுக்கு கம்பி பதம் அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. இப்போ வந்து நம்மளுக்கு பிசுபிசுப்பு இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம பால் நல்லா வடிகட்டியாச்சு. இந்த மாதிரி வடிகட்டி டைட்டாக புழிஞ்சாச்சு. தண்ணியெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த பாருங்க எப்படி புழிஞ்சிருக்கோன்னு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். நம்ம இதை வந்து நல்லா நம்ம பிசைய போகிறோம். நம்ம நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அகலமான ஒரு தட்டுல வந்து போட்டு நல்லா இந்த மாதிரி நடு கையில வந்து நம்ம அழுத்தி பிசையணும். அப்பதான் நல்லா நம்மளுக்கு சாஃப்டா வரும். கைவிடாம பிசையணும். அப்பதான் நம்மளுக்கு நம்ம கடையில வாங்குற மாதிரியே இந்த ரசகுல்லா அதே மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்ம பிசைஞ்சிட்டோம். இந்த மாதிரி பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இப்போ சின்ன சின்ன பால்ஸாக தான் போடணும். ரொம்ப பெருசாக போட்டோம்னா நம்ம சுகர் சிரப்பில் நல்லா இந்த பாலே வந்து நம்மளுக்கு டபுள் பங்கா பெருசாக ஆகும். அதனால ரொம்ப குட்டியாக தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சி இப்படி உருட்டிக்கலாம். நம்ம சுகர் ரெடி பண்ணுறதுக்குள்ள நம்ம இதெல்லாம் உருட்டி வச்சுக்கிட்டா ஈஸியாக போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம பாலை வந்து உருட்டி வச்சிட்டோம். அந்த பாருங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சுகர் சிரப்பு. இப்போ நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணிட்டு நம்ம பால்ஸ் அப்படியே ஒவ்வொன்றா போட்டுடலாம். இது அப்படியே நம்மளுக்கு நல்லா உப்பி வரும். பாருங்க எப்படி வருதுன்ட்டு.
இப்போ எல்லா பால்ஸும் நம்ம போட்டாச்சு உள்ளுக்குள்ள. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா சுகர் சிரப்பில் ஊறினாதான் நம்மளுக்கு ரசகுல்லா சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நம்ம எப்படி குட்டி குட்டியாக போட்டோம்னா இப்போ எவ்வளோ பெருசாக ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு மாவு வந்து நல்லா உப்பி வரணும். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரசகுல்லா சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்க. ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் எல்லாருமே இந்த மாதிரி தீபாவளி போல் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்மளுக்கு இருக்கட்டும், ரெடி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ரசகுல்லா. இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி ஸ்வீட்லாம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே பாய்.